அழகான ஒரு குடிசை வீடு கிராமத்தில் அப்பா அம்மா 2 பெண் பிள்ளைங்கள்னு சந்தோஷமாக இருக்காங்க. கதை ஆரம்பத்தில் சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொன்னால் தான் பாசிட்டிவாக போகும். உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னா, அப்பாவுக்கு அந்த கிராமத்தில் வேலைகள் இல்லை. அப்படியே வேலைகள் இருந்தாலும் 4 பேரும் சாப்பிட்ற அளவுக்கு, குடும்பம் நடத்துகிற அளவுக்கு வருமானம் இல்லை. அதனால் அப்பாட்ட இருக்கிற அந்த பழைய தாத்தா காலத்து ஒரே ஒரு மிதிவண்டியை வச்சுட்டு தான் அப்பா தினமும் 5 கிலோமீட்டர் போவதற்கும் வருவதற்கு 5 கிலோமீட்டரும் அதை மிதிச்சா தான் வேலைக்கு போயிட்டு வரணுங்கிற சூழ்நிலை. அம்மா 2 பெண் பிள்ளைகளை தினமும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு வீட்டில் தான் அவங்களுக்கான வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. அம்மாவுக்கு செடி வளர்த்துறதுனா ரொம்ப பிடிக்கும். அவங்க குடிசையை சுற்றி இருக்கிற மீதி காலி இடத்துல, பாத்திரம் கழுவுனா தண்ணி போகிற இடத்துலையும், குளிச்சா தண்ணி வர இடத்துலையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வாழை மரம், கீரை செடி, மிளகாய், தக்காளின்னு போட்டுட்டு குழந்தைங்கள வளர்த்துற மாதிரி அதை வளர்த்திட்டு இருக்கிறது தான் அவங்களோட பொழுதுபோக்கு. அம்மா இப்படி காலம் தள்ளிட்டு இருக்கிற சமயத்தில் குழந்தைங்களுக்கு சனி ஞாயிறு அப்படின்னா விடுமுறை வருவது உண்டு இல்லையா? மாத கடைசி அப்படின்னாவே அம்மாவுக்கு என்ன சமைக்கிறதுனே தெரியாது. ஏன்னா அப்பாவோட வருமானம் கம்மிங்க போது குழந்தைங்களுக்கு தினமும் சூடான உணவு கொடுத்துட்டு தானும் தன் கணவரும் பழையது சாப்பிட்றது வழக்கம். அதுலேயும் மாத கடைசியில் சனி ஞாயிறுன்னு வந்துட்டா குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் சத்துணவு உணவு கிடைக்காது. சனி ஞாயிறு 2 நாளும் பள்ளிக்கூடம் லீவுங்கிறனால வீட்டில் தான் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாகணும். சூடானது இல்லைனாலும் பழையதாவது கொடுக்குற அளவுக்கான சூழ்நிலை இருக்கணுங்கிறது தான் அம்மாவோட ஒவ்வொரு நாள் வேண்டுதலாக இருக்கும். கரெக்டாக இந்த மாதமும் கடைசியில் சனி ஞாயிறு சேர்ந்தா போல் வந்துருச்சு. அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. வெள்ளிக்கிழமை இரவு அம்மா தூங்கவே இல்லை. விடிஞ்சா குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கறது, வயிற்றுக்கு என்ன கொடுக்கறதுன்னு ஒரே கேள்வி. ஆனால் இந்த பக்கம் 2 குழந்தைங்களும் அப்பாவையும் அம்மாவையும் கட்டி பிடிச்சிட்டு தூங்கும்போது சந்தோஷம். அப்பா நீ 2 நாள் லீவு, அம்மா கூட தான் பொழுதும் இருப்போமே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு அதுங்க கனவு கண்டுக்கிட்டு படுத்திருக்காங்க. பொழுது விடியுது, குழந்தைங்க அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. அம்மா ஓடி போய் கிச்சனில் தேடுறாங்க ஏதாவது இருக்கா சமைக்கிறதுக்குன்ட்டு. அப்போ குழந்தைங்க 2 அழகாக மயில் தொகை விரிச்சிட்டு வர மாதிரி சோம்பல் முறிச்சிட்டு வராங்க. அம்மா நாங்கள் எழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி ஓடி போய் குளிச்சுட்டு பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அம்மா எங்களுக்கு நல்லா பாலில் ஒரு டீ போட்டு கொடுக்குறியாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா எப்படி சொல்லுவாங்க, பால் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா சொல்கிறாங்க, அது நீங்கள் லேட்டாக எழுந்திரிச்சிட்டீங்க, பால் டீலாம் வேணாம், உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப சத்தானதாக நான் ஒன்று செஞ்சு வைக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க அம்மா. உடனே குழந்தைங்க அப்படியாம்மா சரிம்மான்னு சந்தோஷமாக குளிச்சுட்டு பல் தேய்க்க போயிடுறாங்க. அம்மா சமையல் கட்டுக்குள்ளே ஓடி வந்து பார்க்குறாங்க. எப்பவுமே அன்ன பாத்திரத்தை சும்மா வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கைப்பிடி 2 கைப்பிடி போட்டு வைப்பாங்க. ஒவ்வொரு முறையும் அரிசி வாங்கும்போது ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு அந்த அன்ன பாத்திரத்தில் போடுறது வழக்கம். அப்படி அந்த அன்ன பாத்திரம் ஞாபகம் அம்மா நீக்கி பார்க்கும்போது உள்ளே அவங்களுக்கு இன்னைக்கு சமையலுக்கு தேவையான அரிசி இருக்கவும் அம்மாவுக்கு ஒரே ஆனந்தம் சொல்லிக்க முடியல. ஆனால் வெறும் அரிசி என்ன பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, அரிசியெல்லாம் கழுவி அந்த அரிசி கழுவுன தண்ணியை வச்சு குழந்தைங்களுக்கு கஞ்சி தயாரிக்கிறாங்க. ஒரு பக்கம் டீக்கு பதிலாக அதை கொடுத்துடலாம், இன்னொரு பக்கம் போயிட்டு எல்லா பக்கமும் தேடுறாங்க வேறு ஏதாவது இருக்கான்னு. அம்மாவுக்கு ஒரு கைப்பிடி பருப்பு கிடைக்கிது. எல்லையெல்லாம் ஆனந்தம். எப்பவுமே பாத்திரம் சும்மா போடக்கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சது இன்றைக்கி நமக்கு உதவுது பாருன்னு நினச்சிக்கிட்டு அம்மா அந்த பருப்பும் அரிசியும் போட்டுட்டு 2ஐயும் கொதிக்க வைக்கிறாங்க உலையில். அரிசி பருப்பு சாப்பாடு செஞ்சிடலாம். உடனே காரத்துக்கு மிளகாய் வேணுமே, புளிப்புக்கு ஒரு தக்காளி வேணுமே, அம்மா எங்கே போவாங்க, எதுவுமே இல்லைங்க. உடனே வெளியில் ஓடி வராங்க மகளெல்லாம் குளிக்கிற இடத்துக்கு. அங்கே வரும்போது குளிக்கிற தண்ணியும் பாத்திரம் கழுவுற தண்ணி வர இடத்துல அம்மா செடி வைக்கிறது வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல அழகாக தக்காளி செடிகளில் நிறையா தக்காளி பழுத்திருக்கிறதையும் பச்சை மிளகாய் செடி அழகழகாக மிளகாய்களை கொடை மாதிரி தொங்க விடுறதையும் பார்த்துட்டு அம்மாவுக்கு எல்லையெல்லாம் ஆனந்தம். உடனே அங்கேருந்து 4 பச்சை மிளகா 2 தக்காளியும் பறிச்சுட்டு போய் அழகாக சாப்பாடு செஞ்சதும் குழந்தைங்க குளிச்சுட்டு வராங்க. அம்மா கையாலவே ஊட்டி விடுறாங்க. உடனே குழந்தைங்க அம்மாட்ட பெருமையாக சொல்கிறாங்க, உன் கையில் சாப்பிட்டாதாம்மா சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குது, நாங்களே சாப்பிட்டா நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லவும் அம்மா உடனே உச்சி மோந்து கொஞ்சிக்கிறாங்க குழந்தைங்கள 2. அம்மாவுக்கு இப்போ உள்ள மனசுகளில் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இன்னொரு நாள் இருக்கே, எப்படி நம்ம குழந்தைங்கள தாட்டுறதுன்னு கவலை வந்துருச்சு. உடனே
அம்மா என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்களெல்லாம் கொஞ்ச நேரம் பேசி கொஞ்சி விளாண்டுட்டு வழக்கம் போல் செடிக்கு தண்ணி ஊற்றுறது தான் அவங்களோட பொழுதுபோக்கு. அப்படி வரும்போது தான் நட்டு வச்ச கீரைகளை நல்லா செல்லு செல்லுன்னு வளர்ந்ததை பார்க்குறாங்க. அப்போ நாளைக்கு நம்ம கீரையை சமைச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சுற்றி சுற்றி எல்லாம் களை செடியெல்லாம் பிடிங்கிட்டு இருக்கும்போது நிறையா கீரை இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த வழியாக ஒரு பாட்டி தலை மேலே நிறைய காய்கள் வச்சுட்டு போகிறாங்க. ஏம்மா எங்கள் தலையில் இவ்வளோ சுமையை தூக்கிட்டு போகிறீங்க இந்த வெயிலில், தண்ணி வேணுமா, இருங்க பிள்ளைங்கள தண்ணி கொண்டாட சொல்கிறேன்னு சொல்லி வயசானவங்களை பார்த்துட்டு இவங்க சொல்ல, இல்லைம்மா இன்றைக்கி சந்தை இல்லை, அவ்வளோதான் ஆச்சு, பக்கத்தில் போயிட்டேன், தண்ணியெல்லாம் வேண்டாங்கிறாங்க. அப்போ தான் அம்மாவுக்கு தோணுது, ஆமாம்ல இன்னைக்கு சந்தை இல்லைன்னு சொல்லிட்டு உடனே தான் வளர்த்த வாழை மரத்தில் இருந்து ஒரு பட்டையை பிரித்து கீரையெல்லாம் வீட்டுக்கு தேவையானதை எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அழகாக மண் இல்லாமல் கழுவி கட்டு போடுறாங்க. ஒரு 4 கட்டு கீரை வந்துருச்சு. உடனே அதை எடுத்து ஒரு கூடையில் வைக்கிறாங்க. உடனே திரும்பி பார்க்குறாங்க, ஒரு குட்டி குட்டி துணியில் பச்சை மிளகாய் எல்லாம் மூட்டை மாதிரி கட்டி கட்டி பொரிச்சு அதில் ஒரு 3 மூட்டை பச்சை மிளகாய் பக்கம் குட்டி குட்டியாக கட்டு, நம்ம கைக்குட்டையில் கட்டினோம்னா எப்படி இருக்கும் அது மாதிரி அதை எடுத்து வைக்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க, வாழையில் கொலை தள்ளி இருக்குது. வாழைப்பூவையும் ஒடிச்சிக்கிட்டு வாழைப்பழத்தையும் ஒரு தார்லேருந்து 2 சீப்பு வாழைப்பழத்தையும் அறுத்திக்கிட்டு குழந்தைங்களுக்கு ஒரு சீப்பை வச்சுட்டு அதே கூடையில் இன்னொரு சீப்பு வாழைப்பழத்தையும் வச்சுக்கிறாங்க. திரும்பினா தக்காளி அப்படியே பழுத்து அழகாக பார்த்துட்ருக்கு. அது தேருனா ஒரு 1/2 கிலோ 1 கிலோ தான் வரும், இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அதையும் பறித்து அந்த கூடையில் போட்டுக்கிட்டேன். அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, குழந்தைங்கள 2 பேர்த்தையும் விளையாண்டுட்டு பத்திரமா இருங்க, நான் சந்தை வரைக்கும் போயிட்டு நமக்கு காய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற காய் எடுத்து வச்சது எல்லாத்தையும் ஏதோ ஒரு பெருசாக சாதிச்சிட்ட சந்தோஷம் பெருமிதத்தோட நடந்து சந்தையை நோக்கி போகிறாங்க. அங்கே போனதும் அம்மா தலையில் கட்டியிருந்த துணியை விரித்து ஒவ்வொரு காயும் தனித்தனியாக கூறாக வச்சு பச்சை மிளகா தக்காளி வாழைப்பழம்னு கூவி கூவி அவங்களுக்கு தெரிஞ்ச விலையை வச்சு விற்கிறாங்க. அதில் ஒரு நல்ல ஒரு காசு வந்துச்சு. அம்மாவுக்கு ஒரே எல்லையெல்லாம் ஆனந்தம், அவங்க கையிலேருந்து வந்த வருமானம். உடனே அம்மா அந்த வருமானத்தை எடுத்துட்டு வர வழியிலேயே வீட்டுக்கு தேவையான மளிகை சாமானும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச காயும் சந்தையில் வாங்கிக்கிட்டு வர்றாங்க. வந்தது நேராக என்ன பண்ணுறாங்க தெரியுமா, நேராக சமையல் கட்டுக்குள்ளே போய் ஒரு டப்பாவை எடுக்கிறாங்க. அந்த டப்பாவை திறந்து அதுக்குள்ளே அவங்க கையில் இருந்த மீதி 20 ரூபாய் தாளை உள்ளே போடுறாங்க. ஏன் என்ன புரியல தானே, அம்மா அரிசியும் இல்லை வீட்டில் சமைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கும்போது எப்பவுமே பாத்திரம் சும்மா இருக்கக்கூடாதுன்னு ஒரு கைப்பிடி ஒவ்வொரு முறையும் அரிசி வாங்குறப்ப போட்டு போட்டு வச்சதுனால தான் இன்றைக்கி அவங்களுக்கு 2 நாள் உணவுக்கு தேவையான அரிசி கிடைச்சிது, பருப்பு கிடைச்சிது. எதுக்கும் இருக்கட்டும்னு அவங்க சந்தோஷம் நிம்மதிக்காக மிளகா பாத்திரமெல்லாம் சுத்தம் பண்ணும்போது உதறி விடுற அந்த விதையை வெட்டியாக போடாமல் அதை நம்ம மண்ணில் போடலாம், அழகாக தண்ணி வர இடத்துல போட்டால் அது மிளகாவை நம்ம வீட்டுக்காவது கொடுக்குமேன்னு சொல்லி அம்மா போட்டதுனால தான் இன்றைக்கி அவங்களுக்கு மிகப்பெரிய உதவியே செஞ்சுருக்கு. அதனால் இனிமேல் கையில் காசு இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த சேமிப்பு நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும்னு அம்மா இன்றைக்கி அந்த அன்ன பாத்திரத்தை பார்த்து கற்றுக்கிட்டாங்க. உடனே குழந்தைங்களை கூப்பிட்டு அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, எப்பவுமே திருவிழாவுக்கு தாத்தா பாட்டி வந்தாவோ உங்கள் பிறந்த நாளுக்கு நானும் அப்பாவோ உங்களுக்கு காசு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் என்னம்மா பண்ணுவோம், திருவிழாவில் பொம்மைங்கள் வாங்கிக்குவோம், பிறந்த நாளுக்கு சாக்லேட் மிட்டாயெல்லாம் வாங்கி செலவு பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. சரி இனிமேல் அப்படியே பண்ணுங்க, ஆனால் உங்கள் கையில் கிடைக்கிற ஒவ்வொரு காசுல இருந்தும் அது கடைசிக்கு 1 ரூபாய் நாணயமாக இருந்தாலும் 2 ரூபாயாக இருந்தாலும் சரி இந்த டப்பாவில் போட்டு வைக்கலாம். இனிமேல் நம்ம 4 பேர்த்துக்கும் எந்த கையில் காசு கிடைச்சாலும் கொஞ்சமாவது மீறி இந்த டப்பாவில் போடணும், இதுதான் சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு அம்மா குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்க எடுக்க தனக்கும் அந்த பாடத்தை சொல்லி பார்த்துக்கிட்டாங்களாம். இந்த கதையிலேருந்து நம்ம என்னங்க தெரிஞ்சுக்கிறோம், சேமிக்கணும் அப்படின்னா நிறைய பணம் கொட்டணும், நிறைய வருமானம் வரணுங்கிறது கிடையாது. சேமிக்கணுங்கிற எண்ணம் வந்துட்டா கையில் இருக்கிற 5 ரூபாய் வந்தாலும் அதில் 1 ரூபாய் எடுத்து சேமித்து வச்சாலும் சேமிப்பு தான். சேமிப்புங்கிறது கையில் இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற பயம் நம்மகிட்ட இருக்காது. நம்மகிட்ட ரொம்ப கொட்டி கிடக்கும் சேமிப்பு இருந்தால், என்ன தெரியுங்களா, நிம்மதி. சிறிய பணமாக இருந்தாலும் சரி பயம் இல்லாமல் ஒரு நிம்மதி நமக்கு கொடுக்கும் இல்லைங்களா, அதுதாங்க அந்த மாயாஜல மந்திரம் சேமிப்பு. அதனால் சின்னதோ பெருசோ நம்மளால் முடிஞ்சதை சேமித்து வச்சோம்னா கண்டிப்பாக அது நமக்கு பயனை கொடுக்கும்.